ஆமா, என்னை பத்தி உங்க பொண்ணு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. உங்க மக சொந்தக்காரங்க முன்னால கடன் வாங்கினாலும் பணக்காரங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். அது என்னால முடியாது. அவ பாவம் படிச்சவ, அப்படித்தான் இருப்பா. ஆனா எங்கனப்ப என்ன 10வது வரைக்கும் தான் படிக்க வச்சாரு. அதுக்கேத்த சம்பாத்தியத்தெல்லாம் குடும்பம் நடத்த முடியும். மாமா, என்னால வாடகை வீட்டுல தான் குடியிருக்க முடியும். கிலோ 15 ரூபா அரிசி தான் வாங்கி போட முடியும். வாயில வச்ச உடனே அப்படியே விழுக்குன்னு உள்ள போற மாதிரி அரிசி எல்லாம் என்னால வாங்கி போட முடியாது. மாசத்துல 30 நாளும் 30 சேலை அப்படியே வாங்கி அடுக்க முடியாது. அதுக்காக அவளை நான் எதுக்கும் தவிக்க விட மாட்டேன். மொத்தத்துல நான் எனக்காக வாழ விரும்புறேன். இந்தா எல்லாரும் பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கிறாங்க, என் பிள்ளைங்களையும் சேருங்கன்னு சொல்லி சேர்த்து புடுங்குறான் பணத்தை பூரா புடுங்கிட்டே இருக்கான். புடுங்கி டொனேஷன், பீஸு, டேம் பீஸு, எக்ஸாம் பீஸு, ஸ்பெஷல் பீஸு, அப்புறம் டீஷன், அதுலயும் ஸ்பெஷல். பையன் படிக்கிறதுக்கு என்னைய வந்து பரிச்சை எழுத சொல்றான். மேட்டுக்குடி